வணக்கம். நேத்து கொஞ்சம் தூரமா வெளியில போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில நெறைய இந்த செடிகள் இருந்தது. நான் சடனா பார்க்கும்போது இது அவரி செடி மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அங்க தோட்டத்தில இருந்த அந்த அம்மா சொன்னாங்க, "இது கொளிஞ்சி செடிப்பா" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது வந்து வயலுக்கு வந்து உரமா மாத்துறதுக்காக அது நெறைய இருக்கும். அதுவாவே விதைகள் கொட்டி நெறைய வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு 10 செடி பக்கம் புடுங்கி எடுத்துட்டு வந்தேங்க. நம்ம மாடி செடிகளுக்கு கொஞ்சம் உரமா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத கவனிச்சு பார்த்தா தான் நம்ம அவரி செடிக்கும், இந்த கொளிஞ்சி செடிக்கும் வித்தியாசம் தெரியுது. நெறைய முறை நான் ஏமாந்துருக்கேன். இதுதான் அவரி செடி அப்படின்னு நெனச்சுட்டு. ஆனா கொளிஞ்சி செடின்றது அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு. அப்புறம் நம்ம மாடியில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செடி தம்பட்ட வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது கொடி ரகமும் இருக்கு, செடி ரகமும் இருக்கு. கொடி ரொம்ப பெருசா படரும். அது நமக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு, செடி தம்பட்ட போட்டிருக்கேன். அப்புறம் நெய் மிளகாயும் திரும்ப மொட்டுக்கள் வச்சு நெறைய பிஞ்சுகள் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, செண்பக செடிங்க. செண்பக செடியில என்ன ஆயிடுச்சுன்னா, வழக்கம் போல நோய் தாக்குதல் ஏதோ ஆயிடுச்சுங்க. எனக்கு வருஷம் வருஷம் இதே தான் தொந்தரவாகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வளரும் செடி. வளர்ந்து பூக்கள்லாம் நெறையா குடுத்துட்ருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, காய ஆரம்பிச்சுருது. வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இப்படி ஆகுதா? இல்ல எதுவும் நோய் தாக்குதலா என்னன்னே தெரியல. நெறைய செடி வந்து செண்பக செடி இப்படி தான் வாங்கி வைப்பேன். கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிடுது. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இந்த செடிய மீட்டு கொண்டு வரலான்னு நெனச்சிட்டுருக்கேன். அதான் காஞ்ச வரைக்கும் அந்த தண்டுகள கட் பண்ணிட்டு, அதுக்கு ஏதாவது ஃபெர்டிலைசரு, இந்த சோற்று கற்றாழை இந்த மாரிலாம் ஏதாவது குடுத்து, அத சரி பண்ணி மீட்டு கொண்டு வரலான்னு நெனைக்கிறேன். ஆனா ஏற்கனவும் அப்படி செஞ்சிருக்கேன் எனக்கு. ஆனா அது அவ்வளவா பலன் குடுக்கல. இந்த தடவ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். செடி நல்லா பூத்துட்டு இருந்த செடி இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல மல்லிகைப்பூங்க. இருவாச்சி மல்லி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்தது. பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு, மாடி எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சுங்க. வேறு ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணேன். ஆனா செண்பக செடியில மட்டும் தான் இந்த அளவுக்கு இருக்குது. நன்றிங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி.